புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நாம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். நடிகர் விஜய் மற்றும் சங்கீதா விவாகரத்து விவகாரம் பெரும் அதிர்வலைகளையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருந்த நிலையில இந்த விவாகரத்து விவகாரத்தில் அதிரடி திருப்பம் ஏற்பட்டு இருக்கின்றது. விஜய்க்கு நெருக்கமானவர்கள் சொன்ன அதிரடி தகவல் ஒட்டுமொத்த விவாகரத்து வழக்கை அதிரடியாக திசை திருப்பி இருக்கின்றது. அப்படி என்ன நடந்தது, என்ன சொன்னாங்க அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நடிகர் விஜய் அவர்களை பிடித்தவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். தமிழக அரசியல் மட்டுமல்ல, சினிமா வட்டாரங்கள்லையும் கடந்த சில நாட்களாக மிக பெரும் அளவில் அதிர்ச்சியை கிளப்பி இருக்கக்கூடிய விஷயம் நடிகர் விஜய் மற்றும் அவருடைய மனைவி சங்கீதா இடையிலான குடும்ப பிரச்சனை தான். குறிப்பாக விஜய் அவர்கள் தீவிர அரசியலில் இறங்கி இருக்கக்கூடிய நிலையில் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த விரிசல் அவருடைய அரசியல் எதிர்காலத்தை பாதிக்குமா அப்படின்ற மிக பெரும் கேள்வி எழுந்திருக்கின்றது. விஜயின் அரசியல் வருகைக்கும் சங்கீதாவுடனான மனக்கசப்பிற்கும் இடையே ஆழமான ஒரு பொருளாதார காரணம் இருப்பதாக தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய தகவல் தெரிவிக்கின்றது. சினிமாவில் கோடிக்கணக்கில் சம்பாதிப்பதை நிறுத்திட்டு மக்கள் பணிக்காக தன்னுடைய சொந்த சேமிப்பை செலவழிப்பதில் சங்கீதாவுக்கு சுத்தமாக உடன்பாடு இல்லை அப்படின்றது தான் இவங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய பிரச்சனையின் மைய புள்ளியாம். சங்கீதாவை பொறுத்த வரைக்கும் விஜய் சினிமாவில் உச்சத்தில் இருக்கும்போதே பாதுகாப்பான ஒரு எதிர்காலத்தை கட்டமைக்க வேண்டும் அப்படின்ட்டு விரும்பி இருக்காங்களாம். ஆனால் விஜய் தன்னுடைய தமிழக வெற்றி கழகம் கட்சிக்காக தன்னுடைய உழைப்பையும் பொருளையும் வாரி இறைப்பது சங்கீதாவுக்கு பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியதாம். அரசியலில் வெற்றி என்பது நிச்சயமற்றது என்பதால கடினமாக உழைத்து சேர்த்த பணத்தை இப்படி செலவழிப்பது குடும்பத்தின் நிதி ஆதாயத்தை பாதிக்கும் அப்படின்றது சங்கீதாவுடைய வாதமாயிருக்கு. இது வெறும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டுமல்ல, தங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் அக்கறையும் இதில் இருப்பதாக சங்கீதா தரப்பு கருதுகின்றதாம். இந்த சூழல்ல விஜய் அரசியலுக்கு செல்வதை தடுப்பதற்கோ அல்லது அவரை பயமுறுத்துவதற்கோ தான் விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பப்பட்டதா அப்படின்ற கேள்வி தற்போது எழுந்திருக்கக்கூடிய நிலையில அரசியலில் நுழையும் ஒருவருக்கு நற்பெயர் அப்படின்றது மிக மிக முக்கியமானது. குடும்பத்தில் விரிசல் ஏற்பட்டால் அது மக்கள் மத்தியில் எதிர்மறையான பிம்பத்தை உருவாக்கும் அப்படின்றத சங்கீதா நல்லாவே தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. எனவே விவாகரத்து என்ற ஆயுதத்தை கையில் எடுத்தா விஜய் தன்னுடைய அரசியல் முடிவை மறுபரிசீலனை செய்வார் அல்லது குடும்பத்தின் விருப்பத்திற்கு இணங்குவார் அப்படின்ட்டு எதிர்பார்த்திருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் ஒரு செய்தி தற்போது வெளியாகி இருக்கின்றது. இருந்தாலும் விஜய்க்கு நெருக்கமான வட்டாரங்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் தனது மனைவியையும் குடும்பத்தையும் பிரிய எந்த காலத்திலும் தயாராக இல்லை அப்படின்னுட்டும், சங்கீதா மீது அவருக்கு மிகுந்த மரியாதையும் அன்பும் இப்போதும் இருப்பதாகவும் விஜய்க்கு நெருக்கமானவர்கள் தற்போது இந்த தகவலை சொல்லியிருக்காங்க. எவ்வளவு பெரிய நெருக்கடி வந்தாலும் சங்கீதாவுக்கு விவாகரத்து வழங்க விஜய் சம்மதிக்க மாட்டார் அப்படின்னு நெருங்கிய வட்டாரத்திலிருந்து தற்போது இந்த தகவலானது வெளியாகி இருக்கின்றது. இறுதியாக இந்த விவாகரத்து சர்ச்சை அப்படின்றது தற்காலிகமானது தான் அப்படின்ற மாதிரியும் விஜயின் அரசியல் பயணத்துக்கோ குடும்ப வாழ்க்கைக்கோ எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது அப்படின்ற ஒரு தகவலும் விஜயின் நெருக்கமானவர்களிடமிருந்து தற்போது வெளியாகி இருப்பது ரசிகர்களிடையே மிக பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.